அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு போகிறதுக்கு வைக்கப்படக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த JEE. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை இந்தியா முழுக்க 15 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. எவ்வளோ சீட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 55,705 சீட்டுக்கு. இந்த 55,000 சீட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிரிஞ்சு இருக்கு. இதில் டாப் மோஸ்ட் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, IITs அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே இந்த கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய கம்பெனிக்கு CEO லெவலில் போய் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறாங்க. ஈவன் நம்மளுடைய சுந்தர் பிச்சை கூட இப்போ 1200 கோடி சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பையும் இந்த IIT கரக்பூரில் அவர் படித்ததுனால அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த IITயில் படித்தவங்க எல்லாமே மிக உயர்ந்த லெவலில் செட்டில் ஆகிறாங்க. 22 வயசுலேயே வருடத்திற்கு 2 கோடி முதல் 3 கோடி வரை கொடுக்கறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்கிறாங்க இந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களை எடுப்பதற்கு. இப்போ இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது 23 இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இருக்கு. மொத்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா 17,320 சீட்ஸ் வந்து இருக்கிறது IITஸ்ல. அடுத்து பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி NITs அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 20 NITs தான் இருந்துச்சு. இப்போ 31 NITs இருக்கு. இதில் 23,979 சீட்ஸ் இருக்கு. அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்சஸுக்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகள் என்று சொல்லலாம். அந்த கல்லூரிகளுக்கு பெயர் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இங்க இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இங்க இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IIITs, IIITs. மொத்தம் 26 இருக்கிறது. 7,739 சீட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது 32 கல்லூரிகள் இருக்கு. அதில் 6,667 சீட்ஸ் இருக்கு. அப்போ மொத்தமாக JEE எழுதி ஸ்ட்ரைட்டா இந்த கல்லூரிகளுக்கு போகலாம். மொத்த கல்லூரியினுடைய எண்ணிக்கை 112. மொத்தம் சீட்ஸ் வந்து 55,705. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இவ்வளவு தெளிவாக JEE பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த JEE பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இந்த JEEக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து மிக மிக குறைவாக இருக்கிறாங்க. நம்ம அப்ளிகேஷனே போடுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி டெல்லி, இந்த இன்ஸ்டிடியூட் ஆனது சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷனில் JEE எக்ஸாம் 2024 எல்லாம் எழுதி முடிச்சு கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, மார்க்கை வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் நடத்தக்கூடிய அத்தாரிட்டி அவங்க. அந்த கவுன்சிலிங் முடிந்த பிறகு அதில் 49 சீட் வேக்கண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸை இம்மீடியட்டாக நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு இம்மீடியட்டாக போஸ்ட் பண்ணோம். இதை கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள், மிகச்சிறந்த வாய்ப்பு. ஏன்னா இந்தியாவிலேயே ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு அதுதான் நம்பர் 1 காலேஜ். எப்படி போகணும், எப்படி போய் வந்து ஏரோப்ளேனில் டெல்லியில் இறங்கணும், அங்கேருந்து எப்படி போகணுங்கிற வரைக்கும் தெளிவான ஒரு ஐடியாவை கொடுத்து நம்முடைய தமிழக மாணவர்களை இன்னைக்கு 34 மாணவர்களை அங்கே நாம் செலுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் இதுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாம் நினைக்கிறாங்க JEEல பயங்கரமாக மார்க் எடுக்கணும், நிறைய மார்க் இருந்தால் தான் கிடைக்குன்னு. ஈவன் 30 மார்க் 40 மார்க் 300க்கு வாங்கினாவே சில கல்லூரிகளில் இந்த சீட் கிடைக்கும். அந்த அவேர்னஸ் நம்முடைய மாணவர்களிடையே இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்ளிகேஷனே போடுறதில்ல. தமிழ்நாடு JEEக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இன்றும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது. எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈவன் we have the perfect data for it. இதில் பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் IITயில் படிக்கிறாங்கன்னு பாருங்க. மொத்த சீட் என்னவோ 17,320. தமிழ்நாட்டில் படிக்கிறது 23 IITஸ்ல மொத்தமாக சேர்த்து 545 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. NITஸ்ல 24,000 சீட் தோராயமாக இருக்கிறது. அதில் வெறும் 745 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. IIITஸ்ல 7,739 சீட்டில் வெறும் 269 தான்.
சிஎஃப்டிஐயில் 6267 250 மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு டேட்டா. ஆனால் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்களில் இங்கே பாருங்க, அதாவது தமிழ்நாட்டில் 17,320 மொத்த சீட்டுக்கு 545 மாணவர்கள் படித்தா, தெலுங்கு பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் 4031 மாணவர்கள் ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. இவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி டாப் ஸ்டேட் எவ்வளவு? 3946 மாணவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வெறும் 745 தான். ட்ரிபிள் ஐடிஸில் 1982 பேர், நம்மளதில் வெறும் 269 தான். அதே போல் சிஎஃப்டிஏல 741 பேர், 250 தான் நம்ம ஸ்டேட்டில். இது டாப் ஸ்டேட்டுடைய எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு, இது நம்ம தமிழ்நாடுடைய எண்ணிக்கை. சரி சார், மொத்தமாக எனக்கு எவ்வளோ பேர் நீங்கள் ஆவரேஜாக போட்டு பார்த்தீங்கன்னா 3% தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 100 பேர் படித்தா 3 பேர் தான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அந்த கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கிளாஸில் 100 பேர் இருந்தால் 97 பேர் பிற மாநில மாணவர்கள். நம்ம மாணவர்கள் வெறும் 3% தான். ஆனால் இந்த தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 30லிருந்து 40% மாணவர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் யூஎஸ்ஏல தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் பேர் வசிக்கிறார்கள். அதற்கு இன்னொரு காரணம், அவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு எழுதுறாங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ஐடிஸில் மட்டும் 50% சீட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி திருச்சி இருக்குது, அதில் 50% சீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. ரிமைனிங் 50% சீட் தான் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டுக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆல் இண்டியா கட் ஆஃபை விட நம்மளுடைய தமிழ்நாடு கட் ஆஃப் என்ஐடி திருச்சிக்கு குறைந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. ஆனால் கடைசி 2 வருடங்களில் ஆல் இண்டியா கட் ஆஃபை விட தமிழ்நாடு கட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரியாக உயர்ந்து விட்டது என்பதை நம்மகிட்ட 1-to-1 செஷன் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்கறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களிடமிருந்து தெளிவாக நாம் இதை தெரிந்து கொண்டோம். நம்ம அனாலிசிஸ்லையும் அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சார், இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கே, என்ன சார் ரீசன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலிடத்தில் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலம், 2வது இடத்துல உத்தரப்பிரதேஷ், 3வது இடத்துல ராஜஸ்தான், 4வது இடத்துல மகாராஷ்டிரா, 5வது இடத்துல பீகார். நாம வெறும் 3% இருக்கிறோம். இதற்கு ரீசன் என்னன்னா, மாணவர்களுக்கு நாலேஜையும் கான்செப்டையும் தங்களது தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. நாங்கள் போய் கேட்டால் ஒரு ஸ்கூலில், ஏன் சார் தமிழில் நடத்தினா தானே உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெளிவாக புரிஞ்சு சொல்லிக் கொடுக்க முடியும். தெலுங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் தெலுங்கு மீடியத்தில் இருக்கக்கூடிய பசங்களை நல்லா தெலுங்கில் சொல்லிக் கொடுத்து நாலேஜ் ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக மார்க் வாங்க வைக்கிறாங்க. ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஹிந்தியில் பசங்களுக்கு கான்செப்டை வந்து சொல்லிக் கொடுத்து அழகாக வளர்த்தி அவங்கள பிளேஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர்ஸ் எங்கேருந்து இருக்கிறாங்க, தெலுங்குலேருந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்னா நல்ல டீச்சர்ஸ், ஹிந்தியிலிருந்து வந்தால் நல்ல டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம் மாணவர்களுக்கு அது அறவாக புரிவதே இல்லை. நிறைய பேரண்ட் அழுகிறாங்க, சார் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு. அப்போது நாங்களும் சொல்லுவோம், சார் ஃபவுண்டேஷன் எங்கே சார் போகலான்னு கேட்பாங்க. நாங்கள் ஒரு ஸோ ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லுவோம். அவங்க உடனே இங்கே என்ன வருவாங்கன்னா, சார் அவங்க பேசுகிற இங்கிலீஷும் புரிய மாட்டேங்குது, டவுட்டு கேட்டால் எங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும், ஹிந்தி தான் தெரியும், இன்னும் இன்டெப்த்தாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிய மாட்டேங்குதுன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாம் தமிழ்நாடு இருக்கிறோம். இந்த இடத்துல தமிழில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கான்செப்டை புரிய வைக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதை புரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய பேரண்ட்ஸும் இருக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஈவன் அதனால தான் இப்போ நம்ம வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராம்ஜி அகாடமி நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் 6th to 10th பசங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய திறமையை தூண்டிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு புரியலைன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்கவே மாட்டாங்க. 6th-லிருந்து 10th வரைக்கும் பேரண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, 11th போகக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இது டஃப் கிடையாது, ஈஸிங்கிறத புரிய வைக்கிறது தான். ஏன்னா 10th 10 டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு 11th போகிறப்ப 84 டாப்பிக்காக
அதிபயங்கர ஜம்பாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம தமிழ் பசங்க ஐயோ இவ்வளோ இருக்கா, என்னால் படிக்க முடியாதுங்கிற எண்ணத்துக்கு போயிடுறாங்க. அதனால 6th to 10th வரைக்கும் நம்மளுடைய தமிழ் குழந்தைகளுக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் இங்கிலீஷில் அவர்களுக்கு புரியாத பொழுது தெலுங்கிலோ ஹிந்தியிலோ சொல்லி கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. தமிழில் சொல்லி கொடுத்தால்தான் அவர்களுக்கு கான்செப்ட் புரியும். இங்கே தெலுங்கு டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க, ஹிந்தி டீச்சர்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு கான்செப்ட் புரிகிறதா அப்படிங்கிறதா இங்கே முக்கியம். அப்போது 6th to 10th வரைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்செப்ட் புரியாமல் 10th வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டு 11th கொண்டுட்டு போய் பெரிய கோச்சிங் சென்டரில் சேர்க்குறோன்னு சொல்லி அங்கேயும் போய் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பேர்லனா 10th ஓரளவுக்கு படித்து வச்சுருந்தா 11th ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் நாம் மிகப்பெரிய ஒரு இன்னல்களை சந்திக்கிறோம். அப்போது தமிழில் கான்செப்டை அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஈவன் நம்ம ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் தெரியட்டும், என்னென்ன சிலபஸை படிக்க வைக்கணும்னு தெரியட்டும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாமல் நீங்கள் www.ramji academy லிங்க் கூட இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சிலபஸை நீட்டாக நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 8வது படிக்கக்கூடிய உங்கள் பையனாக இருந்தால் அவங்க இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்களான்னு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துலையும் அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். ப்ரொவைடட் தமிழ்லேயே சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்று நம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்பொழுது தான் இந்த இடத்துல இருக்கிற நம்பரை அப்படியே நம்ம இந்த இடத்துல மாற்ற முடியும். ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், இது போன்ற ஹிந்தி மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்களில் ஹிந்தி டீச்சர்ஸே தெலுங்கு டீச்சர்ஸே பாடம் நடத்துவதனால்தான் இவர்கள் ஜெயிக்கிறார்கள் ஜெயிக்கிறார்கள் ஜெயிக்கிறார்கள். நமக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் நமக்கு தேவை. தமிழில் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் நம்ம ராம்ஜி அகாடமியில் ஃபாலோவும் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹைலி சக்ஸஸ்ஃபுல். தே ஆர் என்ஜாயிங் வென் வி டீச். ஒன்று புரியலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பசங்கிட்ட சொல்கிறோம், கையில் மருதாணி வச்சா ஏன் சிகப்பு கலராக வருது, இதே புதினா சட்னியை வச்சா ஏன் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறப்போ அவங்களுக்கு அவ்வளோ அழகாக அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி தெலுங்கில் சொல்லிக் கொடுக்கறது, எப்படி ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்கறது? அப்போது நமக்கு தேவை தமிழில் டீச் பண்ணக்கூடிய, தமிழில் கான்செப்டை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் தான். பேரண்ட்ஸும் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் வெளியிலேருந்து வந்தால் தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நாம் கீழே போகக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த நம்பர் உயரவே இல்லை, 3%ங்கிறது அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மேலே ஏற மாட்டேங்கிறது. அதுக்கு காரணம் இதுதான் முதல் காரணமாக நான் பார்க்கிறேன். அப்போது 6th நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்டை நல்லா சொல்லிக் கொடுக்கணும். 11th 12th அதி தீவிரமாக படிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல நம்பர் ஏற முடியும். இருந்தாலும் சம்டைம்ஸ் வெறும் 40 மார்க் 30 மார்க் வாங்கினாவே CFTAல நல்ல காலேஜ் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஜேஇக்கு படிச்சிங்களோ இல்லையோ, 6th படிச்சிங்களோ இல்லை 9th படிச்சிங்களோ 11th படிச்சிங்களோ, மொத்தத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளில் இவ்வளோ பெரிய கல்லூரிகளுக்கு உங்களால் செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, வருடத்திற்கு 2 முறை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணப்படுது. எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ 12th படிக்கக்கூடிய மாணவர்களும், போன வருஷம் 12th படித்து முடித்த மாணவர்களும், அதற்கு முந்தின வருடம் 12th படித்து முடித்த மாணவர்கள் மட்டும்தான். சார் நான் 2021 12th முடித்தேன், நான் இப்போ எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போது இந்த வருஷம் நீங்கள் எழுதணும்னா 2025 12th முடிச்சிருக்கணும், முடிக்க போகணும். 2024 முடிச்சிருக்கணும் அல்லது 2023 முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அட்வான்ஸ்டு என்று வரும் பொழுது 2 வருஷம் தான் எலிஜிபிலிட்டி. 2025 நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அல்லது 2024 நீங்கள் முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். அப்போது மெயின்ஸுக்கு 3 வருட எலிஜிபிலிட்டி, அட்வான்ஸ்டுக்கு 2 வருட எலிஜிபிலிட்டி. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் IITs, NITs and IIITs, many public and private institutions in India are providing admissions. For example, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி, விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டரில் இருக்கக்கூடிய கல்லூரி இந்த JEE மார்க்கை வச்சு தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு தனி அப்ளிகேஷன் போடணும். படித்து முடித்தா
ஐஓசிஎல், பிபிசிஎல், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் போன்ற எண்ணெய் நிறுவனங்களில் ஸ்ட்ரைட்டாக 2 லட்சம் வரை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது ஜேஇங்கிறது இந்த பிராண்டட் இன்ஸ்டியூஷனுக்கு மட்டுமல்ல, அது மட்டும் இல்லாமல் பப்ளிக், ப்ரைவேட் போன்ற டாப் மோஸ்ட் காலேஜுக்கு செப்பரேட்டாக அப்ளிகேஷன் போட்டும் நீங்கள் போக முடியும். அடுத்து பாருங்கள், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் 75% மார்க் நீங்கள் 12th வாங்கினா தான் ஜேஇ எழுதி ஐஐடி, என்ஐடி, IIITக்கு போக முடியும். அப்போ சார் நான் 62 தான் சார் பர்சன்டேஜ் போகலாம். எதுக்கு போகலான்னா, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு 75% சில கல்லூரிகள் கேட்பதில்லை. நிறைய கல்லூரிகள் வந்து 75% கேட்குறாங்க. அப்போது 75% இல்லைன்னா நான் ஜேஇ எழுதவே முடியாதான்னா எழுதலாம். யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட், பட் don't expect admissions in these top 3 branded engineering institutions, IITs, NITs and IIITs. அவ்வளவுதான், ரைட்? அப்போது 75% ஆஃப் மார்க்ஸ் வந்து கிளாஸ் 12 எக்ஸாமினேஷன் இருக்கணும். மறுபடியும் நிறைய பேர்த்து குழப்பம், சார் 75% அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் மட்டுமா? இல்லை. நீங்கள் 5 சப்ஜெக்ட் எழுதுறீங்கன்னா 5 சப்ஜெக்டோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அவ்வளோதான். மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறீங்கிறத இந்த போர்டு மார்க்ஸில் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மட்டும்தான். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 65% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருந்தால் போதுமானது. நோ செப்பரேட் அக்ரிகேட் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், as I already told you, ரைட்? கட்டாயமாக 5 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் 12th. ஏன் அதை சொல்கிறீங்க சார், எல்லா 5 தான் எழுதுவாங்க? இல்லை. இந்த ஐஜிசிஎஸ்சியில் மாணவர்கள் படிக்கிறாங்களா, கேம்பிரிட்ஜ் சிலபஸ், அவங்கெல்லாம் 4 சப்ஜெக்ட் மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க, 5ஆவது சப்ஜெக்ட் எழுத மாட்டாங்க. அவர்களுக்கான பாயிண்ட் இது. யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஜிசிஎஸ்சியில் படிக்கிறாங்கன்னா ப்ளீஸ் டூ ஃபார்வர்ட் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ ஐஜிசிஎஸ்சியில் படித்தா 5 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து எழுதியிருக்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சிபிஎஸ்சி 4 சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு பெர்மிட் பண்ணாது, ஸ்டேட் போர்டு பெர்மிட் பண்ணாது, பட் இன்டர்நேஷ்னல் போர்டு பெர்மிட் பண்ணிடுறாங்க. அது மூலமாக மாட்டிக்குவீங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 rupees ஃபார் பாய்ஸு, ஜென்ரல் ஓபிசிக்கு 800 ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் எஸ்சி, எஸ்டி. இந்த இடத்துல பேரண்ட் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஜென்ரல் கேட்டகரி பிரச்சனையே கிடையாது. பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், தமிழ்நாட்டுக்குள்ளே இது 3க்கும் தனித்தனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் போகணும், இன்க்ளூடிங் இந்த ஜேஇனா, நீங்கள் கட்டாயமாக அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி, ஓபிசி, நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க வேண்டும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிசி சர்டிஃபிகேட், எம்பிசி, பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் செல்லாது. எங்கே சார் போய் வாங்குறது? நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லையோ இ-சேவை மையத்துலேயோ போய் நாங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் கேட்கணும். அதென்ன சார் நான் க்ரீமி லேயர் அப்படின்னா, வருடத்திற்கு 8 லட்சத்திற்கு மேல் ப்ராஃபிட் யாரெல்லாம் நீங்கள் காமிக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த நான் க்ரீமி லேயர் செல்லாது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக மாற்றப்படுவீர்கள். அதாவது ஓசியாக தான் எடுத்துப்பாங்க. யாருக்கெல்லாம் 8 லட்சத்தை விட குறைந்து இருக்கிறதோ அவர்களுக்கு ஓபிசி நான் க்ரீமி லேயர் கொடுக்கப்படுகிறது. சார் எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க, 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க மாதம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, சம்பளத்தின் மூலமாகவும் விவசாயத்தின் மூலமாகவும் வரக்கூடிய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் யாராச்சும் ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் வாங்குறீங்க சம்பளம், ஆனால் கேட்டகரி என்ன 8 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறது. ஆனால் இது 2க்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. வருமானத்தின் மூலமாக தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயம் ஒரு எலிஜிபிள் ஃபார் ஓபிசி, என்சிஎல். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவுடைய அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். ஜனவரியில் ஒரு செஷன் வைப்பாங்க, ஏப்ரல் ஒரு செஷன் வைப்பாங்க. 2 செஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் எதில் ஹையஸ்ட் மார்க் பெர்சன்டைல் வாங்குறீங்களோ அதுதான் வந்து ஃபைனல் மார்க்கை எடுத்துப்பாங்க, ரைட்? என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடிய 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸில் ஃபிசிக்ஸில் 25 கேள்விகள் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் 25 கேள்விகள், மேத்ஸ் 25 கேள்விகள், மொத்தம் 75 கேள்வி. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஸோ 300 மார்க். ஈச் சப்ஜெக்ட் கேரிஸ் 100 மார்க்ஸ், ரைட்? தப்பாக எழுதுனீங்கன்னா -1 போயிடும். இந்த 25 கேள்விகளில் எப்படி கேட்பாங்கன்னா, 20 கேள்விகள் எம்சிக்யூ மாடல் கொடுப்பாங்க. 4 ஆன்சரை கொடுத்து ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. 20 கொஸ்டின். ஆனால் 5 கொஸ்டின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாடல். அப்படின்னா கொஸ்டினை கேட்டு டேஷ் போட்டுருவாங்க, நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். எந்த கேள்விக்கு நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா,
ஆன்சரே பண்ணலைன்னா மைனஸ் மார்க் கிடையாது. அதை அட்டன் பண்ணி தப்பாக போட்டிருந்தீங்கன்னா -1 உங்களுக்கு வந்துடும். எப்போ சார் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க? ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் கொடுப்பாங்க. இது வருடத்திற்கு 2 முறை வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ முதல் தடவை எக்ஸாம் அதாவது ஜனவரியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் எப்போவுமே வரும். தேர்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் எழுதுகிறவங்களுக்கு ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் அப்ளிகேஷன் வரும். வேணும்னா நீங்கள் 2 அப்ளிகேஷன் ஒரே டைமில் பே பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சார் ஒரு தடவை போடுறேன் 2வது தடவை போடுறேன்னா இந்த டைமில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் ஆர் ஃபஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி செகண்ட் செஷன் எழுதணும்னா. லாஸ்ட் டேட் எப்போவுமே ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர், ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. இங்கேயும் பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க செகண்ட் ஷெடியூலுக்கு. ஸோ அட்மிட் கார்டு எப்போவுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடுவாங்க. எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் 4th வீக் ஆஃப் ஜனவரி பார் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் இப்போ வச்சிடுறாங்க. ரிசல்ட் டேட் பிஃபோர் ஜனவரி 31 ஃபஸ்ட் சீசன், செகண்ட் சீசன் பிஃபோர் ஏப்ரல் 30. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு ஷெடியூல். இந்த ஜேஇ மார்க்ஸ் வச்சுக்கிட்டா உடனே ஐஐடி என்ஐடி கூப்பிட்டுருவாங்களா சார்? கூப்பிட மாட்டாங்க. ஜேஇ மெயின்ஸில் மார்க் வாங்கினா இந்த 3 பிராண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் போக முடியும். இந்த 3 தான், ஐஐடிக்கு போக முடியாது. என்ஐடி, IIIT, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் போக முடியும். ஐஐடிஸ்க்கு போக முடியாது. சார் எப்படி சார் ஐஐடிஸ்க்கு போகிறதுனா, ஜேஇ மெயின்ஸில் 15 லட்சம் மாணவர்கள் எழுதுவாங்க. அந்த 15 லட்சம் மாணவர்கள்லேருந்து டாப் மார்க் வாங்கின 2.5 லட்சம் மாணவர்களை மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. சார் 2.5 லட்சம்னா டாப் 2.5 லட்சத்தை எடுத்துப்பாங்களா? கிடையாது. அதுலேயும் ரிசர்வேஷன் வரும். ஓப்பன் கேட்டகரியில் 50% அப்படின்னா அதில் 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்டை ஓப்பன் கேட்டகரியில் எடுப்பாங்க, அல்லது 1.25 லட்சம் மாணவர்கள் எடுப்பாங்க. ஓபிசியில் 27%, எஸ்சி 15, இந்த மாதிரி 2.5 லட்சம் மாணவர்களை ரிசர்வேஷன் பேசிஸில் எடுத்து அவர்களை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அட்வான்ஸ்டு எழுதுறதுக்கு. அட்வான்ஸ்டில் நீங்கள் மார்க் வாங்கி கிளியர் பண்ணினாதான் உங்களுக்கு ஐஐடிக்கு போக முடியும். அட்வான்ஸ்னா என்ன, எவ்வளோ மார்க் வாங்கணுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜேஇ அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். இதனை பற்றின அவேர்னஸ் மிக மிக நம் தமிழக மாணவர்களிடையே குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜஸ்ட் நாம் போய் எழுதினாவே போதும் ஜெயிச்சிடலாங்கிற அந்த ஒரு தாட் அவர்களிடையே குறைவாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸை யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்கள், போய் கட்டாயம் எழுதுங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது 2வது, போட்டியில் நாங்களும் இருக்கிறோன்னு காமிச்சாதான் நம் தமிழக மாணவர்கள் ஜெயிக்க முடியும். அதனால் போட்டியில் போய் கலந்துக்கோங்க, அழகாக எழுதுங்க. ஒரே ஒரு சிம்பிள் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் எழுதுங்க. தெரியாத கேள்விக்கு எழுதாமல் இருந்தாவே ஆன்சரை நீங்கள் மார்க் வாங்கிட முடியும், ஜெயிச்சிட முடியும். ஸோ ஜேஇயில் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இதுதான். தெரியாத கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதக்கூடாது அப்படிங்கிறதான் முதல் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொண்டுட்டு வர போகிறோம். எந்தெந்த டாபிக் முக்கியம், எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த கான்செப்ட்ஸில் அதிகமாக கேள்வி கேட்பாங்க, போன வருஷம் எவ்வளோ மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு, எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி கிடைச்சா ஐஐடிக்கு போகலாம், எப்படி கிடைச்சா என்ஐடிக்கு போகலான்னு எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல்கள் இங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் இதை விடாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறப்போ நிறைய தமிழக மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பற்றின அவேர்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுவாங்க, எழுதி ஜெயிப்பாங்க. தமிழக மாணவர்கள் ஜெயிப்பது நம் உலகத்தையே ஜெயிப்பதற்கு சமமாக நான் பார்க்கிறேன். நம் தமிழக மாணவர்கள் வெல்ல வேண்டும். கட்டாயமாக அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நிறைய விஷயங்களோடு. Until then, it's bye from Ashwin.